இன்னைக்கு மேகதாதுவான பிரச்சனை, பல பிரச்சனை இருக்கு. மத்திய அரசாங்கத்திலிருந்து பெறக்கூடிய பல பிரச்சனைகள்ல மேகதாதுவான பிரச்சனை. அந்த மேகதாதுவான பிரச்சனையை மத்திய அரசாங்கத்தின் செவிகளில் எடுத்து சொல்ல வேண்டுமானால் இங்க உள்ள தமிழக பிரதிநிதியை நியமித்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீங்க நியமித்திருக்கின்ற அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி சொல்லுவார் என்பதை எங்களுக்கு நிச்சயமாக சந்தேகமாக இருக்கிறது. செல்ல மாட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்றோம். அதே போல மின்சாரம், மும்முனை மின்சாரம் எங்க பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி கிராமத்துல தான் நடக்கும். இன்னைக்கு நகரம் முழுமே ஒரு நாளைக்கு 100 முறை மின்சாரம் என்பது தடைபட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மும்முனை மின்சாரம் லோ வோல்டேஜா இருக்கு. இதனால என்ன பிரச்சனைனாக்கா, லோ வோல்டேஜ் ரிவர்ஸ்ல ஓடுது. மோட்டார் பம்பு செட்டுகள்லாம் ரிவர்ஸ்ல ஓடுது. ரிவர்ஸ்ல ஓடினா என்ன ஆகும், காயில் புகஞ்சு போகும். அது மிகப்பெரிய அடியாக இருந்து கொண்டிருக்கிறது. தொகுப்பு திட்டம், குறுவை தொகுப்பு திட்டம் இதுக்கு முன்னாடி உள்ள அரசாங்கம்லாம் அறிவிச்சதுல அதை ஃபாலோ பண்ணி நீங்க அறிவிக்கணும்ல. அது என்ன ரேஷன் கார்டு ஒன்று கேட்கறது, அது என்ன ஆதார் கார்டு ஒன்று கேட்கறது. ஒரு கார்டுக்கு 1 ஏக்கர் தான் 2 ஏக்கர் தான் எப்படி நிர்ணயம் பண்றது? விவசாயிகள் செய்யக்கூடிய 10 ஏக்கர் விவசாயம் செய்யணும்னா 2 ஏக்கர் தான் நெல் விவசாயம் பண்றானா, பாக்கியெல்லாம் கஞ்சா அப்படின்னு சாகுபடி பண்றானா? இது என்ன ரொம்ப கேலி கூத்தாக இருக்கிறது. அதனால தயவு செய்து அதையும் மாற்றி அமைச்சு விவசாயிகள் பதிவு பெற்ற விவசாயிகள் பதிவு பெறுவதற்கு எவ்வளவு விவசாயிகள் கஷ்டப்படுறான்னு எல்லாருக்கும் தெரியும். விவசாயிகள் எங்கெங்க போய் நிற்கிறான் அந்த பதிவு பண்றதுக்கு அப்படின்னு தெரியும். பதிவு பண்றதுக்கு அதே மாதிரி கூட்டுறவு சங்க கடனை தள்ளுபடி பண்றதற்கு, கூட்டுறவு கடன்களை வாங்குவதற்கு எந்தெந்த அதிகாரிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. அதனால இப்படிப்பட்ட பிரச்சனை. அதே போல பயிர் காப்பிடுது 7 to 10 வருஷமா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் நிர்வாகம் நடக்குதோ இல்லையோ, இந்த போராட்டம் என்பது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. பயிர் காப்பீடு, பாரத பிரதமரை பயிர் காப்பீடு இருக்கும். ஆகினே அதை மாற்றி அமைச்சு தமிழக அரசு நீங்களே எடுத்து நீங்க நடத்தினாக்கா அதுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை கோயில் நிலங்கள் அதிகம். இதுக்கு முன்னாடி அரசாங்கம்லாம் கோயில் நிலத்தெல்லாம் பார்க்கல. விவசாயி சாகுபடி பண்ணானா எந்த நிலமா இருந்தாலும் பரவாயில்ல, கோயில் நிலமா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது தேவஸ்தான நிலமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு இழப்பீடு தந்தது. பதிவு செஞ்சுக்கிட்டு இழப்பீடு தந்தாங்க. அதே நிலைமைய நீங்களும் உருவாக்கணும். அதே போல பதிவு பெற்ற விவசாயிகளுக்கு இன்னும் வர வேண்டிய மின்சார இணைப்பு, பம்பு செட்டு இணைப்பு இன்னும் கிடைக்க வேண்டியது இருக்கு. ஒரு 200-300 பேர்களுக்கு நம்மளுடைய மாவட்டத்திலே கிடைக்க வேண்டிய விவசாயிகளுக்கு பம்பு செட்டு மின்சார இணைப்பு கிடைக்க வேண்டியது இருக்கு. அதையும் நீங்க செவனே செஞ்சா இந்த மேட்டூரான தண்ணி மட்டும் இல்ல, நாங்களே எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம். கரண்ட் இருந்தனாக்கா நல்ல சாகுபடி செஞ்சு ஒவ்வொரு வருஷமும் கடந்த கால வரலாறுல ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் ஏக்கருக்கு மேல நம்மளுடைய மயிலாடுதுறை மாவட்டம் சாகுபடி பண்றாங்க, நெல் சாகுபடி பண்றாங்க. அதுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் செவிமடுத்து செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கிடு. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தொய்வில்லாமல் 18 மணி நேரம் வழங்கிடு. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தொய்வில்லாமல் 18 மணி நேரம் வழங்கிடு. குறுவை சாகுபடிக்கு மும்முனை மின்சாரம் 18 மணி நேரம் வழங்கிடு. நடவடிக்கை எடு. மேகதாது அணை பிரச்சனையில் நடவடிக்கை காப்பீட்டு திட்டத்தினை பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தினை தமிழக அரசே ஏற்று நடத்து. குறுவை தொகுப்பு திட்டத்தினை அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் பரவலாக்கு. நீக்கிவிடு. ரத்து செய். விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய். ரத்து செய். கட்டுப்பாடின்றி வழங்கிடு. தடுத்திடு. மேகதாது அணை கட்டுவதை தடுத்திடு. விவசாயிகளை வஞ்சிக்காதே.